பாத்திர தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கல்யாண வீடுகளில் வழங்கப்படும் சீர்வரிசைகளில் சில்வர் பாத்திரங்கள் முதன்மையாக விளங்குகிறது. இந்த சில்வர் பாத்திரங்கள் மதுரை மாவட்டம் கீழ அனுப்பானடி, மேல அனுப்பானடி, வில்லாபுரம், அவனியாபுரம், சோலை அழகுபுரம் உட்பட பல்வேறு பகுதிகளில் குடிசை தொழிலாக செய்யப்பட்டு வருகிறது. டில்லி, ராஜஸ்தானிலிருந்து துருப்பிடிக்காத தகரம் இறக்குமதி செய்யப்பட்டு அதிலிருந்து சில்வர் பாத்திரங்களை தொழிலாளர்கள் தயாரித்து வருகின்றனர். இங்கு தயாரிக்கப்படும் பாத்திரங்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உட்பட பல்வேறு மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு கண், கை, கால்கள் பாதிக்கப்படுவதோடு பெரிய அளவிலான ஆபத்தும் ஏற்படுகிறது. இந்நிலையில் ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தி சில்வர் பாத்திர தொழிலாளர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பாத்திர தயாரிப்பு உரிமையாளர்கள் தங்களை அடிமைத்தனமாக வைத்துள்ளதால் 10,000 தொழிலாளர்கள் இருந்த இந்த தொழிலில் தற்போது 2,000 பேர் மட்டும்தான் வேலை பார்ப்பதாக சில்வர் பாத்திர சங்க செயலாளர் கூறினார். 10,000 குடும்பம் இருந்த இடத்தில் இன்றைக்கு 2,000 குடும்பம் இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு ஒரு கொத்தனார் தன்னுடைய மகன் கொத்தனாராக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஒரு நிமிந்தாள் வேலை பார்க்கிற கூட தான் மகனை நம்பி நிமிந்தாள் வேலை கூட்டு போயிடாரு. ஆனா எவர் சில்வர் பெற்ற தொழிலாளி மட்டும் தான் பிள்ளை சில்வர் பெற்ற வேலை ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறார். காரணம், எங்களை அடிமைத்தனமாக வைத்திருக்கிறார்கள். ஆபத்து நிறைந்த இந்த தொழிலில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு மருத்துவ வசதி, முதலுதவி போன்றவை வேண்டும் என்றும் முத்துப்பாண்டி கேட்டுக்கொண்டார். இந்த தொழிலை பார்த்து பயந்து ஓடி இன்னைக்கு இருக்கிறது 2,000 பேர் தான். எந்த மருத்துவ வசதி இல்லை, எந்தவித மருத்துவ வசதி இல்லை. அந்த மருத்துவ முதல் உதவி பெட்டி கேட்டிருக்கோம். இந்த முதல் ரத்தம் சித்தாம இருக்கிறதுக்கு அந்த முதல் உதவி பெட்டி கேட்டிருக்கோம். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்துள்ள நிலையில் தங்களுடைய கூலியை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்ப விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு. அந்த காரணத்தினால நாங்க கூலி கேட்டு இது 4 மாசமா இந்த இது போராட்டம் இது பண்ணிட்டு இருக்கோம். கடைக்காரங்களும் உற்பத்தியாளரும் இன்னும் பேச்சுவார்த்தைக்கே வரல. சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும். நாங்க இன்னும் இதோட 12 நாள் ஆச்சு இந்த வேலை நிறுத்தம் பண்ணி. சில்வர் பாத்திர தொழில் மூலம் பெறக்கூடிய வருமானத்தை வைத்து தன்னுடைய குழந்தைகளை கூட படிக்க வைக்க முடியவில்லை என்று சவுந்தரபாண்டியன் என்ற தொழிலாளர் தெரிவித்தார். என்னோட ஒழிப்பு என் பிள்ளைகள் கூட படிக்க வைக்க முடியல. என் பையனை ஒருத்தனை அவருடைய வருமானத்தில் தான் என் குடும்பம் ஓடிக்கொண்டிருக்கிறது. சில்வர் பாத்திர தொழிலாளர்கள் நடத்தும் போராட்டத்தால் அங்குள்ள பட்டறைகள் மூடப்பட்டுள்ளன. பாத்திரங்களின் உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளது.